கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய ரேமா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பாராத ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்துதான் செல்ல வேண்டியுள்ளது. அப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய ஞானத்தையோ பலனையோ சாராமல் முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேவ ஞானத்தையே பலனையே சார்ந்து தேவன் மேல் நம்பிக்கையா இருந்து நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தரையே முன்னிறுத்தி நாம் செயல்படும் போது நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயா 48:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி நம் பாதைகளை செவ்வையாக்கி அவருடைய கிருபையினாலும் சமாதானத்தினால் நம்மை நடத்துவார். எனவே தேவனையே சார்ந்து தேவ சமாதானத்தை பற்றி வீர நடை போடுவோம். May God bless you all.